இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் தலைமையில் கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு சொல்லிசை பாடகருக்கு பிணை கோரி மேல் நீதிமன்றில் வழக்கு. ரத்தம் சிந்தாத இனவழிப்பினை மேற்கொள்கிறதா அனுர அரசாங்கம்? வே கரிகாலன் கேள்வி. செம்மணியில் சிறுவருடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுப்பு. மாநகர சபையின் பொறுப்பில் யாழ்ப்பாணம் கலாச்சார மையம் தீர்மானம் நிறைவேற்றம். பிரித்தானியாவில் இருந்து வெளியேறுமாறு இலங்கை குடும்பம் ஒன்றுக்கு அதிரடி உத்தரவு. செனகெசே கொதில்ல தீ விபத்து உரிமையாளருக்கு பிணை. பிரித்தானிய அரசியலில் பெரும் பரபரப்பு. பாதுகாப்பு அமைச்சர் ஹீலி திடீர் பதவி விலகல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இன்று நடைபெற்றது. கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் பலரின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு மற்றும் அதன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி அமைப்பை மீண்டும் வலுப்படுத்துவதற்கும் அதனை மறுசீரமைப்பதற்கும் செயற்படுத்தப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் குறித்து பல முக்கிய ஆலோசனைகளும் கருத்துக்களும் இதன்போது முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏனைய கட்சிகள், சக்திகள் மற்றும் சிவில் அமைப்புகளுடன் எதிர்காலத்தில் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயற்படுவது என்பது குறித்தும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனித்தனியாக செயற்படுவதை விடுத்து பல்வேறு சக்திகளை ஒன்றிணைத்து எதிர்கால அரசியல் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் கட்சியின் ஒழுக்க விதிகளுக்கு முரணாக செயற்பட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள உள்ளுக்காற்று நடவடிக்கைகள் குறித்து விவரங்களை கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதா ஆத்துக்கோரல செயற்குழுவிடம் சமர்ப்பித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை பாடகர் பிணையில் விடுவிக்க வேண்டும் என கோரி யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு மீதான விசாரணை இன்றைய தினம் நடைபெற்றது. அதன்போது சொல்லிசை கலைஞர் சார்பாக மன்றில் முன்னிலையான மூத்த சட்டத்தரணி கேசவன் சாய்ந்தன் சொல்லிசை கலைஞரை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் சாவகச்சேரி போலீசார் முற்படுத்தும் போது தாக்கல் செய்த அறிக்கையில் உள்ள சில சட்டமுரணான விடயங்கள் சிலதை குறிப்பிட்டு கலைஞனுக்கு தொடர்ந்தும் அநீதி இழைக்கப்படுவதாகவும் அது பாரதூரமான நீதிப்புரள்வு எனவும் மன்றில் சட்டத்தரணி தனது சமர்ப்பணத்தில் குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்மனுதாரர்களான சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பொறுப்பதிகாரி மற்றும் சட்டமாதிபர் ஆகியோருக்கு அறிவித்தல் அனுப்புவதனை இயன்ற விரைவில் அனுப்புமாறும் அறிவித்தல் திரும்பும் திகதியை நாளைய தினமாக குறிப்பிட வேண்டும் எனவும் மன்றில் விண்ணப்பம் செய்தார். அந்த நிலையில் எதிர்வரும் 23ஆம் தேதி அறிவித்தல் திரும்பும் திகதியாக மன்று குறிப்பிட்டு அந்த திகதிக்கு வழக்கினை ஒத்திவைத்துள்ளது. அதேவேளை சொல்லிசை கலைஞர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் 17ஆம் தேதி சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் சொல்லிசை கலைஞரின் கைது அடிப்படை உரிமை மீறல் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த வழக்கு நாளைய தினம் அல்லது எதிர்வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக சட்டத்தரணி கேசவன் சாய்ந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அன்றைய ஜனாதிபதியாக இருக்கட்டும் இன்றைய ஜனாதிபதியாக இருக்கட்டும் தமிழ் மக்களை பல்வேறு வகையில் குறிவைத்து ரத்தம் சிந்தாத இன அழிப்பினை அரசாங்கம் தமிழர் பகுதிகளில் அரங்கேற்றி வருகிறது என புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வே கரிகாலன் தெரிவித்தார். தமிழர்களின் மண்ணில் பல்வேறுபட்ட வடிவங்களில் படுகொலைகளை இலங்கையில் ஆட்சிப்படம் வருகின்ற ஜனாதிபதிகள் செய்கின்றமை வழமை. அதேபோன்று 1998ஆம் ஆண்டு சுதந்திர புரத்தில் எங்கள் உறவுகளை வான்படை எரிகணைகளால் கொன்றளித்தார்கள். தமிழர்களின் ஜனநாயகத்தினை வென்றெடுக்க பல்வேறுபட்ட முனைப்புகளை தமிழ் மக்கள் முனைந்தாலும் எந்த அரசாங்கமும் எந்த சமிக்கைகளை செய்ததாக இல்லை. தொடர்ச்சியாக எங்கள் மண்ணில் ரத்தம் சிந்தாத இன அழிப்பு திட்டமிட்ட வகையில் இடம்பெறுகிறது. அண்மையில் ஒரு பாடலை பாடிய குற்றச்சாட்டில் இந்த இளைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். தற்போது இருக்கின்ற ஜேவிபி எனப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிப்படம் ஏறும்போது எவ்வாறு எங்கள் தமிழ் மக்கள் பிரதேசங்களில் தாங்கள் அரசியலுக்காக வருவதற்கு கருத்துக்களை விதைத்தார்கள். அந்த கருத்துக்கு முரணாக முன்னைய அரசாங்கம் எங்கள் மக்களை பல்வேறு வகையில் அடக்குமுறையை கையாண்டதோ அவ்வாறே இந்த அரசாங்கமும் இந்த மண்ணில் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தினை கட்டி கொண்டிருக்கிறது. எங்கள் மக்கள் இன்று ஐநா வரைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சிறுவருடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 22ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது.
இன்றைய அகழ்வின் போது 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் சிறுவருடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 341 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 327 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை மனித எண்புக்கூட்டு குவியல் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த எண்புக்கூட்டு குவியல் இதுவரையிலான அகழ்வு பணிகளில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்புக்கூட்டு குவியல்களில் 23வது குவியல் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்தினை யாழ்ப்பாண மாநகர சபையின் பொறுப்பில் எடுக்கும் நடவடிக்கையினை விரைந்து செய்ய வேண்டும் என யாழ் மாநகர சபையின் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் முதல்வர் மதிவதனி தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கலாச்சார மத்திய நிலையத்தின் பராமரிப்பு குறித்து விவாதிக்கப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குறித்த தீர்மானத்தில் 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்ட இருதரப்பு உடன்படிக்கைக்கு அமைவாக பூர்த்தி செய்யப்பட்ட இந்த கட்டிடத்தை யாழ்ப்பாண மாநகர சபையிடம் விரைவாக கையளிக்க வேண்டும் எனவும் இதன் பொருட்டு எந்தவித நம்பிக்கை பொறுப்பு கட்டமைப்பும் உருவாக்கப்படுவதற்கு இந்த சபை உடன்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் வசித்து வரும் இலங்கை தாய் மற்றும் அவரது 3 பிள்ளைகளை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் உதவி ஆசிரியையாக பணிபுரியும் 45 வயதான சமிலா தில்லக்ஷி மற்றும் அவரது பிள்ளைகளுக்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவரது கணவர் ராஷ்டிக சமரசிங்கவிற்கு பிரித்தானியாவில் தொடர்ந்து தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதிய விசா நடைமுறைகளின் கீழ் 2022ஆம் ஆண்டு சட்டபூர்வமாக பிரித்தானியாவிற்கு வருகை தந்த நிலையில் நாடு கடத்தல் உத்தரவு பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக இலங்கை குடும்பம் தெரிவித்துள்ளது. கணவனுக்கு தொடர்ந்து பணியாற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தன்னையும் பிள்ளைகளையும் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரித்தானிய உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளதாக சமிலா தில்ரக்ஷி குறிப்பிட்டுள்ளார். தந்தையை பிரிந்து வாழும் பிள்ளைகளுக்கு மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் உள்துறை அமைச்சு இது குறித்து கரசனை கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட இலங்கை குடும்பம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஒரணை வடகுடு பகுதியில் அமைந்துள்ள மல்பிய செவன செனகசே கெதிலே காப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்து அதன் உரிமையாளரை பிணையில் விடுவிக்க ஒரணை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாத நிலையில் சந்தேக நபர் சார்பாக சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருந்தனர். அதற்கமைய சட்டத்தரணிகள் சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்டு நீதவான் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். இருந்தபோதிலும் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் இந்த மாதம் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோன் ஹீலி நாட்டின் பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக தனது பதவி விலகியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் கீர் ஸ்டாமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தை தனது எக்ஸல பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். உலகளவில் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் இந்த சூழலில் நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான நிதி ஆதாரங்களை வழங்க பிரதமரும் நிதி அமைச்சரும் முன்வரவில்லை எனவும் ஜோன் ஹீலி தனது கடிதத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். பிரித்தானியாவின் இராணுவ செலவினங்களை அதிகரிப்பது தொடர்பாக பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சகங்களுக்கிடையே கடந்த சில மாதங்களாக நீடித்து வந்த இழுபறியால் நாட்டின் பாதுகாப்பு முதலீட்டு திட்டம் கடந்த ஆண்டு முதல் தாமதமாகி வந்தது. அமெரிக்கா ஐரோப்பாவுக்கான தனது பாதுகாப்பு ஆதரவை குறைத்து வரும் வேளையிலும் உலகளாவிய புவிசார் அரசியல் பதற்றங்கள் அதிகரித்துள்ள சூழலிலும் இந்த நிதி தாமதம் பிரித்தானிய பாதுகாப்பு துறையினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நீண்டகால பாதுகாப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய முடியாத நிலை உள்ளதாக அவர்கள் கவலை தெரிவித்து வந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சரின் இந்த திடீர் பதவி விலகல் பிரித்தானிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணில் தலைமையில் கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு சொல்லிசை பாடகருக்கு பிணை கோரி மேல் நீதிமன்றில் வழக்கு. ரத்தம் சிந்தாத இனவழிப்பினை மேற்கொள்கிறதா அனுர அரசாங்கம்? வே கரிகாலன் கேள்வி. செம்மணியில் சிறுவருடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுப்பு. மாநகர சபையின் பொறுப்பில் யாழ்ப்பாணம் கலாச்சார மையம் தீர்மானம் நிறைவேற்றம். பிரித்தானியாவில் இருந்து வெளியேறுமாறு இலங்கை குடும்பம் ஒன்றுக்கு அதிரடி உத்தரவு. செனகசே கொதெல்ல தீ விபத்து உரிமையாளருக்கு பிணை. பிரித்தானிய அரசியலில் பெரும் பரபரப்பு. பாதுகாப்பு அமைச்சர் ஹீலி திடீர் பதவி விலகல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.